எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரியின் தாளாளர் வாசுகிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக மாணவியுடன் மோதலில் ஈடுபட்டனர் பெற்றோர்கள். பணம் வசூல் பண்றவங்க இவங்க கோட்டீஸ்வரி இவங்க பேரு. இவங்க வந்து முக்கியமா வாசுகிக்கு அடுத்து வந்து பணம் கலெக்ஷன் பண்றது எல்லாமே இவங்க தான். பணம் கட்டிட்டு 2 லட்சம் ரூபாய் பில்லு கேட்டாக்கா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா ஒரு சீட்ல பேப்பர்ல எழுதி தருவாங்க. அது வேணாங்க, எனக்கு பில்லு வேணும், காலேஜோட பில்லு வேணும்னு கேட்டதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லுங்க. அது ஹாஸ்பிட்டல் பில். இது இந்த பில்லில் வந்து போட்டு தராங்க. இது எனக்கு தேவையில்லை, காலேஜ் பில்லுன்னு எழுதுங்கன்னு சொன்னேன். இது கோட்டீஸ்வரியோட சைன். இது அவங்க கைப்பட எழுதி அதுக்கப்புறம் காலேஜுடைய சீல். இது அந்த சீல் போட்டு அந்த மேடம் வந்து சைன் பண்ணி வாசி கொடுக்குறாங்க. எங்களுக்கு என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு இது வந்து ஆதாரம் கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து என்ன நீங்கள் பணம் கட்டுறதுக்கு அத்தாட்சி ஆதாரம் என்னான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த கோட்டீஸ்வரி தான் எங்களுக்கு ஆதாரம். நான் பணம் எண்ணி கொடுத்தது வந்து இந்த கோட்டீஸ்வரி தான் கொடுத்தது. இந்த கோட்டீஸ்வரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த கோட்டீஸ்வரி தான் வந்து சொல்லணும். வாசியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கோட்டீஸ்வரி தான் தெரியும். அதனால கோட்டீஸ்வரி வந்து சொல்லணும் எத்தனை பேர்கிட்ட அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் சார். அப்போ வந்து ஃபீஸும் வாங்க சொன்னாங்க. 1 மாதம் ஃபீஸ் வாங்க சொன்னாங்க. நான் ஃபீஸ் வாங்குறதுனால எல்லாரும் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அதான் சார் ப்ராப்ளம். 1 மாதம் வாங்க சொன்னாங்க சார், அதனால வாங்கினேன். அதுவும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்க சொன்னாங்க அந்த மேடம். நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். டிசி உனக்கு எப்படி வாங்கிடுற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. அதனால தான் நான் வந்து அந்த பணத்தை கூட வாங்கினேன். எங்கள் பெற்றோர்கள்லாம் போராடுறதா இருந்தால் அந்த மேடம் கிட்ட போயிட்டு போராட சொல்லுங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நானும் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கேன் தான். நானும் அவங்ககிட்ட டிசி கேட்டு தான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன். என்னை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நாங்களும் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க? எங்ககிட்ட பணம் வாங்கினால பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை சைன் பண்ணி எழுதி கொடுத்ததால பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இவங்க யார்? இவங்களுக்கு இவங்க தான் காசு வந்து இவங்ககிட்ட தான் இன்னைக்கு கொடுத்துருக்குற காசு. எல்லாருக்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பர்ல வந்து கட்டி சின்ன துண்டு பேப்பரு. அது யாருங்கிற காலேஜ் சொந்த காலேஜில் வந்து எது பேசுறதுக்கு போனாலும் இந்த கோட்டீஸ்வரி தான் வந்து பேசுவாங்க. இவங்க கிட்ட தான் அமௌண்ட்டை நாங்கள் கட்டணும். இவங்க எல்லாருமே வந்து கோட்டீஸ்வரி தான் அமௌண்ட் கட்டுவாங்க. இப்போ வந்திருக்காங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. என்ன இது உள்காரணம் என்ன? ஒருவேளை இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் சொல்றதுக்காக இருக்காங்களா, இல்லை என்ன? அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்குது எங்களுக்கு. எல்லாரையும் வேலை வைப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் வேலையாக தான் செஞ்சேனே தவிர படிச்சுட்டு இருக்கேன். என்ன மிரட்டாங்க அவங்க வந்து நான் சொல்ற வேலை எல்லாமே செய்யணும். அதே மாதிரி தான் இந்த வேலையை செய்ய சொன்னாங்க சார். எல்லா வேலையுமே செய்ய சொன்னாங்க சார். பெருக்கா கூட்டா அங்கே இருக்குது எல்லா வேலையுமே எந்த செய்ய சொன்னாங்க. 1 மாதம் தாங்க சார் வாங்கினேன். ரிசிப்ட் அவங்க யார்கிட்டயுமே கொடுக்க சொல்லுங்க சார். அதனால தான் நான் கொடுக்கல. அவங்க வந்து நிறைய போஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரே ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எழுதி கொடுத்தேன். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. கபீஸ் பாலகிருஷ்ணன், ரெட் பிக்ஸ் நியூஸ்.